ஹாய் ஆல், நம்ம எல்லாருக்குமே டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குல்ல. கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 2025 முடிஞ்சு 26க்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லவா? கொரோனா முடிஞ்சு அடுத்த வருஷத்தோட 6 வருஷம் ஆக போகுது. எப்படி டைம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது? ஒருவேளை எர்த் வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சோ? இல்லைங்க, நம்ம தான் அந்த டைமை சரியாக யூட்டிலைஸ் பண்ணலை. ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட டிவி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த டிவியும் ரெஸ்ட்ரிக்டட் டைமில் தான் பார்க்க முடியும். ஃபேமிலியோட எல்லோரும் இருக்கப்போ தான் பார்க்க முடியும். ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. பாதி டைம் கரண்ட் இருக்காது. ஸோ கரண்ட் இல்லாதனால நம்ம அந்த டிவியும் பார்க்க முடியாது. பட் இப்போது அப்படி இல்லை. டிவிக்கு பதிலாக நம்ம கையில் எல்லா இடத்துக்கும் எப்பயும் எடுத்துகிட்டு போகிற ஃபோன் வந்துருச்சு. அந்த ஃபோன் இருக்கிறது பாத்ரூமுக்கு, குளிக்க போகிறப்ப, பல் தேய்க்க போகிறப்ப, குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறப்ப, தூங்குறப்ப, எந்த டைமே நம்ம அந்த ஃபோனோடு இருக்கிறோம். ஸோ நமக்கு ஃப்ரீ டைமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ எர்த் வேகமாக சுற்றலை, நம்ம தான் அந்த ஃபோனோட ரொம்ப நேரம் இருந்துடுறோம். ஃபோன் ஒரு நல்ல விஷயம் தாங்க. நமக்கு கற்றுக்க நிறைய விஷயம் இருக்குது. பட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. நம்ம ஃபோனுக்கு ஓனராக இருக்கணும். ஃபோன் நம்மளுக்கு ஓனராக இருக்கக்கூடாது. ஸோ கண்ட்ரோலாக அந்த ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். படிக்க வேண்டிய நேரத்தில் படிங்க. பேரண்ட்ஸோட பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எந்த நேரமும் அந்த ஃபோன், ஒரு ஃபேமிலி கேதரிங் போகிறப்ப அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, எந்த நேரமே அந்த ஃபோனை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது நோ யூஸுங்க. சரிங்களா? இன்னையிலேருந்து நம்ம டெய்லி எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறோமோ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும். ஏன்னா இதுவும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அடிக்ஷன் மாதிரி தாங்க, டிஜிட்டல் அடிக்ஷன். இதையும் உடனே ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 6 hours 7 hours யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை 4 hours 5 hours ஆக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். நம்மளோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே போனால் பிரெயின் ஃபாக் வந்துடும். நம்ம க்ரியேட்டிவிட்டி திங்கிங் போயிடும். நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் போய்டும். நமக்கே தெரியாமல் நம்ம டிப்ரெஷனில் போவோம். ஏதோ சோகமாக இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்ட்டுன்னு சொல்கிற அப்போ நிறைய பேர் இருக்கும். இது எல்லாத்துக்குமே அது ஒன்று தான் காரணம். ஃபோனை தூக்கி வச்சுட்டு டெய்லி 1 hour ஃபோன் இல்லாமல், பாட்டு கேட்காம, நம்ம எங்கே நடக்கிறோன்றதை பொறுத்து நடங்க. ஃபோன் பார்க்காம, டிவி பார்க்காம சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்றோன்றதை பொறுத்து சாப்பிடுங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஃபோன் இருந்தால் தான் துணி மடிக்க முடியும், ஃபோன் இருந்தால் தான் பிளேட் வாஷ் பண்ண முடியும்னு இல்லாமல் ஃபோனை வச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ஃபோன் எடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க கூட இருக்கப்போ ஸ்ட்ரிக்ட்லி நோ ஃபோன், அந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் உங்களுக்கு செட் பண்ணி லிவ் அ ஹாப்பி லைஃப் அண்ட் ஆல்சோ லிவ் அ மீனிங்ஃபுல் லைஃப்.